பிரீத்தி சொன்னதை கேட்ட சுரேகாவோட அத்தையும் பாட்டியும் சுரேகாவை பார்க்க வந்தாங்க. சுரேகா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. பாத்தீங்களா உங்க மருமக எந்த லட்சணமா ட்ரெஸ் போட்டிருக்கானே. உங்க மருமகளுக்கு மனசுல இலியானா நினைப்பு பாருங்க. அப்படியே ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட்டுட்டு நிக்கிறா. என்ன ஆண்டி பாட்டி, இந்த மாதிரி நான் ட்ரெஸ் போட்டா எப்படி கத்துவீங்க? இப்ப சுரேகா போட்டோன்னு அப்படியே 2 பேரும் வாய் அடிச்சு போய் நிக்கிறீங்க. எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கானே நீங்களே கேளுங்க அவளை. நாய் நிறைய பார்த்து சூடு வச்சுக்கிட்டா உடனே நாய் நிறைய ஆயிட முடியுமா? அது போல இவ மாடல் ட்ரெஸ் போட்டா என் அழகுக்கு வந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. அதெல்லாம் கனவுலயே நடக்காது. இந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தா என்னால அந்த ட்ரெஸ்ஸுக்கே அழகு வந்திருக்கும். இவ போட்டு நின்னா இவளை பார்த்தாலே வாந்தி வருது. என்ன பிரீத்தி, நான் அமைதியா நிக்கிறேன் நினைச்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்களை மாதிரி அழக அடுத்தவங்களை பார்த்து மயக்கிறோம் ட்ரெஸ் போடல. நான் என் உடம்ப குறைக்க போட்டிருக்கேன். என்ன சொன்ன அடுத்தவங்களை மயக்க போடுறேனா? எனக்கு ஒன்றும் அந்த புத்தியெல்லாம் இல்லை. யாருக்கு என்ன புத்தின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். என்ன பாட்டி, என்ன ஆண்டி, அவகிட்ட நீங்க சண்டை போடுவீங்கன்னு நினைச்சு நான் உங்களை கூட்டிட்டு வந்தா நீங்க என்னடா அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? கேளுங்க அவளை. என்ன சுரேகா, என்ன இந்த ட்ரெஸ், என்ன அவதாரம் இது? அத்தை அது வந்து என்னடி, என்ன ட்ரெஸ் இது? இவளை பார்த்து நீயே கத்துக்கிட்டியா? அதுக்கு தான் நல்லவங்க கூட சேர்ந்தா நல்ல பழக்கம் வரும். இந்த மாதிரி இருக்க கூட சேர்ந்தா இந்த மாதிரி தான் இருக்கா. ஏன்னா அவளை அரமட்டே தான் ட்ரெஸ் போட தெரியவா. அவ கூட சேர்ந்து நீயே இப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண கத்துக்கிட்டேன். அதுக்கு தான் சொன்னேன் இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே தள்ளுங்கன்னு. தாய் தலைக்கு வேற வேலையே இல்ல. இவளை திட்டுவான்னு வந்தா இவ சாக்க வச்சு இப்ப என்னைய திட்டிட்டு இருக்கு. பாட்டி, இப்ப நீங்க என்ன பத்தி கேட்க வந்தீங்களா அவளை பத்தி கேட்க வந்தீங்களா? சுரேகா, அவ யாரோ, அவ எப்படி ட்ரெஸ் பண்ணா நமக்கு என்ன? நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டினா நம்ம குடும்பத்துல யாருக்கும் பிடிக்காது. ஐ நம்ம நினைச்சு வந்த காரியம் நிறைவேறிச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து சுரேகாவை நல்லா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவ அழுதுகிட்டே உள்ள போய் திரும்பவும் அந்த 8 முழ புடவை எடுத்து கட்டிக்கிட்டு வர போறா. எனக்கு அதுதானே தேவை. என் பிளான் சக்சஸ். இத்தனை நாளா அம்மாவும் பொண்ணுமா இருந்த மாமியாரும் மருமகளையும் சண்டை போட வச்சுட்டல. இனிமே 2 பேரும் குடுமி அடி சண்டை தான். சீதா, நீ நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிட்டடி. உன் நடிச்சுக்க யாருமே இல்லை. நல்லா கேளுங்க ஆண்டி, நல்லா கேளுங்க. எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காரு நீங்களே நல்லா கேளுங்க. ஏய், நீ முதல்ல வாய் முடிச்சிருடி, எங்களுக்கு தெரியும் என்ன கேட்கணும்னு. ஏமா சுரேகா, என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்ற? நீ நல்ல பொண்ணுல நினைச்சேன், என்ன இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்க? என்ன பாட்டி, நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? நாங்கெல்லாம் ஒன்றும் தப்பா புரிஞ்சுக்கல. நீ போட்டிருக்க ட்ரெஸ் தான் தப்பா இருக்கு. பின்ன தப்பா புரிஞ்சுக்காம என்ன புரிஞ்சுக்குவாங்க? என்ன இவ்வளவு நேரமா கோவமா பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு 2 பேரும் சிரிக்கிறாங்க. இவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே 2 பேருக்கும் மைண்ட் பிளாக் ஆகி லூஸ் ஆயிட்டாங்களோ? என்ன ஆண்டி, இவ்வளவு நேரம் சுரேகா பத்தி கத்திட்டு இருந்தீங்க, திடீர்னு சிரிக்கிறீங்க, என்னாச்சு 2 பேருக்கும்? இப்படி எல்லாம் தானே நாங்க சுரேகாவை திட்டுவோன்னு நீ எதிர்பார்த்த? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நாங்க என் வீட்டு பேத்தியை திட்டிடுவோமா? அதுவும் உனக்காக? பிரீத்தி, நீ நினைச்சதெல்லாம் கனவுலயும் நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்தி பார்க்கலான்னா நானும் அத்தையும் சும்மா என் மருமகளை திட்டுற மாதிரி அவளை திட்டி உன்னை சந்தோஷப்படுத்தி பார்த்தோம். என்னது, இவ்வளவு நேரம் 2 பேரும் ஆக்டிங் பண்ணீங்களா? என்ன மட்டும் திட்டிட்டே இருப்பீங்க, அப்போ உங்க மருமக மட்டும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு ஓகேவா? அவன் உன்ன மாதிரி போட்டுக்கிட்டு ரோட்ல எல்லாம் தெரியல. என் பேத்தி வீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணுன்றதுக்கோசரம் மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா. அதை முதல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. என் மருமக மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டதை அவன் புருஷன் பார்த்து ரசிச்சா போதும். உன்ன மாதிரி அடுத்தவன் புருஷன் முன்னாடி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுன்னு திரியிறதெல்லாம் என் மருமகளுக்கு தெரியாது. பாட்டி, அத்தை, 2 பேரும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க 2 பேரும் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னு நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன். நீ ஏமா சுரேகா பயப்படுற? உன்னை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். என் மருமக எப்படியாப்பட்டவனு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னை பற்றியும் தெரியும், இதோ நிற்கிறாளே இவளை பற்றியும் நல்லா தெரியும்.
இவ பிளான் என்ன தெரியுமா? நம்மளுக்குள்ள சண்டையை மூட்டி விடதான், உன்னை பத்தி இல்லாதது பொல்லாததுன்னு சொல்லி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணதான் எங்களை இவ கூட்டிட்டு வந்தா. நாங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் அவ முன்னாடி சும்மா உன்னை திட்டுற மாதிரி நடிச்சோம். அத்தை, நீங்க 2 பேரும் என்னை எப்பவுமே திட்டினதே இல்லை, இதுக்கு மேலே திட்டவும் மாட்டீங்க. இப்போ திடீர்னு திட்டின உடனே நான் கூட என்ன அத்தைக்கும் பாட்டிக்கும் இந்த ட்ரெஸ் பிடிக்கல போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அவளுக்காக தான் என்னை திட்டினீங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே. நீங்கள் 2 பேரும் என் உடம்ப குறைக்க எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னம்மா சுரேகா இப்படிலாம் பேசுற? நீ இந்த வீட்டு மருமக, அதுவும் இல்லாம நம்ம வீட்டோட வாரிசு சுமந்துட்டு இருக்க. உன்னை நாங்க எப்படி பாத்துக்கணும்? சுரேகா, இவளெல்லாம் நீ கண்டுக்காத. நீ உடம்ப சீக்கிரமா எக்ஸசைஸ் பண்ணி குறை. சரிங்க பாட்டி. அப்படின்னு அத்தையும் பாட்டியும் பிரீத்தி கிட்ட திருப்பி போட்டு அவளை கவுத்து போட்டு மண்ணை கவ விட்டாங்க. இதுக்கப்புறம் சுரேகா கிட்ட அவ என்ன நல்லா வாலாட்ட போறாருன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.